ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மீல் மேக்கர் சுடு தண்ணீரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோட கொட்டிட்டு நல்லா வதட்டி எடுத்துட்டேன். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். அது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உங்களுக்கு வந்து ஜீரகத்தூள் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம வறட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை இதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இறக்குற டைமில் மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான டிஷ் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில்